நாம் விரும்பும் சென்னை பிரச்சார பயணத்தின் முக்கிய நோக்கம் சென்னை பெருநகர வளர்ச்சிக்கான நிலையான திட்டங்களை உருவாக்குவதே என பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் விளக்கம் அளித்துள்ளார். இதுகுறித்து அன்புமணியிடம் நமது செய்தியாளர் ரத்னவேல் மேற்கொண்ட உரையாடலை இப்போது பார்ப்போம். கட்சியை தொடர்படுத்தி பார்க்கும்பொழுது பாமக தான் முதலியாக தேர்தலுக்கான அச்சாரம் போடுது. ஒரு வருஷம் முன்னாடியே இதுக்கான பணியில் தொடக்கிட்டாங்க. இந்நிலையில சில கட்சிகள், சில கூட்டணி கட்சிகள் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை அறிவிச்சிட்டாங்க. பாமக எப்ப அறிவிக்கப்படும்? நாங்கள் கடந்த ஆண்டு அறிவித்துட்டு இருக்கின்றோம். அதாவது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி அன்று கட்சி என்னை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்த நாளிலிருந்து எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம். இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கிறது. அது தேர்தல் அது அரசியல், அது வேறு. ஆனால் இன்றைய எங்களுடைய பயண நோக்கம் இது சென்னை, அதாவது பெருநகர், சென்னை மெட்ரோபாலிட்டன், இதுக்கு நல்ல இயற்கை நமக்கு வடிகால் கொடுத்திருக்கின்றது. அடையார் ஆறு, கூவம் ஆறு, கொசஸ்தலை ஆறு, பக்கிங்ஹாம் கால்வாய், பள்ளிக்கரணை சதுப்பு நிலை, இது போன்ற வடிகால் எல்லாம் கொடுத்திருக்கிறது. ஆனாலும் இவ்வளவு பெரிய வெள்ளம் வந்ததற்கு காரணம் கடந்த 50 ஆண்டு காலம் 2 கட்சிகளும் இருந்த ஆண்டு எந்த திட்டங்களும் நிறைவேறாமல் ஆக்கிரமிப்புகள் இதற்கு முக்கிய காரணம். அதற்கு தயார் நிலையில் இல்லை. எச்சரிக்கை வந்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதற்கு ஆயத்தமாக இனிய வரும் காலத்திலே நாம் இருக்க வேண்டும் என்ற நோக்கம் தான் நாம் விரும்பும் சென்னை. இது ஏதோ குடிசைகளை அகற்ற வேண்டும், ஆக்கிரமிப்புகள் பாத்தீங்கன்னா குடிசைகள் வெறும் 4 விழுக்காடு தான் ஆக்கிரமிப்புகள் இருக்கிறது. 96 விழுக்காடு அரசாங்கமும் பெரிய கட்டிடங்கள் ஆக்கிரமிப்புகள் இருக்கு. ஆக அது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. ஒரு சஸ்டைனபிள் சிட்டி டெவலப்மெண்ட் பிளான் இதை உருவாக்க வேண்டும். இதற்கு காரணங்கள் என்ன காரணம், இதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதனால்தான் எங்களுடைய இந்த பயணம் நாம் விரும்பும் சென்னையை நாங்கள் எடுத்திருக்கின்றோம்.